என்னோட நேம் சிந்தியா. நான் ராசிபுரம்ல இருந்து வரேன். நான் ஐபிபிஎஸ் பிஓ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணேன். மேரேஜ் முன்னாடி படிக்கிறது ஓரளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் மேரேஜ்க்கு அப்புறம்னா நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஆப்டி கொஞ்சம் நல்லா வரும் ரீசனிங் கம்பேர் பண்ணலாம். நான் மெயினாக அந்த குவிஸ் அடாவில் வந்து குட்டி குட்டி குவிஸ்லாம் போடுவாங்க. அந்த குவிஸஸ்லாம் நான் வந்து டெய்லி அட்டன் பண்ணுவேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆபாஸ் க்ளவுட் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் எக்ஸாம்ஸ் நியரராக இருக்கிறப்போ அப்ரிச்சித்துன்னு சொல்லி ஒரு பூஸ்டர் விடுவாங்க. ஸோ அதை ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் டெஸ்ட்லாம் வந்து ஆப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 10 to 20 டெஸ்ட் விடுவாங்க. அதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவேன். ப்ளஸ் ஆலிவ் போர்டில் பேக் வாங்கி அதையும் அட்டன் பண்ணுவேன். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன வரும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் இப்போ பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சி அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே ஃபோக்கஸ்டாக படிங்க. நிறைய பேர் இது படிங்க அது படிங்க நிறைய பேர் டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டைவர்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன வரும்னு தெரியுமோ அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபைனலாக சக்ஸஸ் வர வரைக்கும் நீங்கள் விடாம முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஒன் டே சக்சஸ் கிடைக்கும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஸோ ஒன் டே வில் பி யுவர் டே.